வணக்கம் பாவி சபி பேங்கிங் ஸ்குவாட். இன்னைக்கு நம்மளுடைய ரேபிட் ரீசனிங் செஷனில் பசில் பார்க்க போகிறோம். அந்த பசில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பசில்ஸ் இருக்குது. பாக்ஸ் பேஸ்டு பசில் இருக்குது, ஸ்டாக் பேஸ்டு இருக்குது, மந்த் அண்ட் டே பேஸ்டு பசில் இருக்குது, இயர் பேஸ்டு பசில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பசில் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெசிக்னேஷன் பேஸ்டு. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பாக்ஸ் பேஸ்டு பசிலில் இருக்கக்கூடிய ஒரு 6 வேரியன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான டைப்ஸ் தான் கேட்பாங்க பாக்ஸ் பேஸ்டு பசிலில். பாக்ஸில் கேட்டாங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று 2 வேரியபிள், இன்னொன்று சிங்கிள் வேரியபிள், இன்னொன்று வேக்கண்ட் கேட்பாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னா பாக்ஸ் வித் ஸ்டாக்னு ஒரு பசில் இருக்கும். அதுலேயும் சேம் இதே மாதிரி தான் 1 வேரியண்ட், 2 வேரியண்ட் அண்ட் வேக்கண்ட் பொசிஷன் கேட்பாங்க. அண்ட் அன்னோனும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அன்சர்டைன், அன்னோன், அன்சர்டைன் நம்பர் ஆஃப் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா டைப்ஸையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பாக்ஸ் பேஸ்டுக்கான ஒரு 50 செட் ஆஃப் பசில், ப்ராக்டிஸ் பசில் அப்படின்றது நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து PDF நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதில் இருக்கக்கூடிய கஷ்டமான கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கிளாரிஃபை யர் டவுட்ஸ் இன் தி டெலிகிராம் சேனல். ஸோ யூடியூப் சேனலில் இருந்தோம் அப்படின்னா என்னால் வாய்ஸ் நோட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன் என்னால் தர முடியாது. ஸோ இட் இஸ் பெட்டர் you ask in you join the telegram channel. லிங்க் வந்து நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் இட். அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லா PDF-ம் நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. எஸ், இப்போ வந்து வித்வுட் எனி ஃபர்தர் டிலே வில் ஸ்டார்ட் தி பசில் செஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன, ஒரு 2 வேரியபிளான பாக்ஸ் பேஸ்டு பசில். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 புக்ஸ் வந்து இருக்குது. ஒரு புக்கும் ஒரு கலரில் இருக்குது. அண்ட் புக்கோடைய நேம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரியான கொஷனுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்பர் கொடுத்துருக்காங்களா, இப்போ லைக் 1 2 3 அப்படின்னு நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கு எங்கேயாச்சும் வந்து லைக் A வந்து கெப்ட் அபவ் 3 ஒரு D இஸ் கெப்ட் பிலோ 5 அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்வியஸாக நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தாங்கன்னா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் போடாமல் தான் இந்த மாதிரியான பசில் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, pink colored box வந்து is kept immediately above D and immediately below A. ஸோ பிங்க் கலர் என்னது, பிங்க் வந்து ஏக்கு கீழே இருக்குது அண்டு டிக்கு மேலே இருக்குது. ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பாக்ஸஸ் பிட்வீன் ஏ அண்டு ஒய்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 பாக்ஸ் வந்து ஏக்கு ஒய்க்கு நடுவில் இருக்குது. அப்போ ஏக்கு மேலேயும் ஒய் இருக்கலாம், ஏக்கு கீழேயும் ஒய் இருக்கலாம் இல்லையா. அதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ரிலேட்டடாக லைக் ஒய் இஸ் ஆன் தி டாப், ஏ இஸ் ஆன் தி டாப்னு எங்கேயாச்சும் க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயும் க்ளூ இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பாசிபிலிட்டி வந்து தாராளமாக நம்ம போடலாம். ஓகே, ஒய் 2 பாக்ஸ், சாரி கைஸ், A pink D. ஸோ Y வந்து இங்கே இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். இல்லை 1 1 2 A pink D இப்படியும் இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, there are 2 boxes kept between D and V. D and Vக்கு நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ Dக்கும் Vக்கு எத்தனை பாக்ஸ் இருக்கலாம், இந்த பாசிபிலிட்டியில் மேலேயும் இருக்கலாம். மேலே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும், கீழே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும். A pink D Y 1 2 V இங்கே வரும் இல்லையா. ஸோ 2 பாக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் எங்கே தான் இருக்கணும், மேலே தான் இருந்தாகணும் இல்லையா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, கீழே போட்டோம்னா நம்மளுக்கு 9 பாக்ஸ் ஆகிடும். அப்போ மேலே தான் நம்ம போடணும். அப்போ எங்கே வரும், V வந்து இங்கே வரும். Vக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, பிளாக் கலர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிளாக் எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, 2 பாக்ஸஸ் வந்து கேப் பிட்வீன் D அண்ட் Y அண்ட் சாரி W அண்ட் D, W அண்ட் டிக்கு நடுவில் 2 இது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி W அண்ட் ப்ளூக்கு நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. W வந்து டிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளூ பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ADYலலாம் வந்து ப்ளூ இல்லை. அப்போ 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது. Wக்கும் ப்ளூவுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. அண்ட் W வந்து டிக்கு மேலே இருக்குது. ப்ளூ வந்து AY Dல கிடையாது. ஓகே, இதுதான் நம்மளுக்கு க்ளூ. அப்போ W எங்கே தான் பிளேஸ் பண்ணணும், நம்ம மேலே தான் பிளேஸ் பண்ணணும். அப்போ இங்கே பிளேஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன இருக்கணும், ஆப்வியஸாக ப்ளூ வந்து மேலே தான் வந்தாகணும். கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, எஸ் இருக்குது. நம்மளுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ளூ எங்கே போடுவாங்க, இங்கே போடலாம். ஓகேவா, ப்ளூ நம்ம எங்கே போடலாம், மேலேயும் போடலாம். ப்ளூ நம்மளுக்கு கீழேயும் வரும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாசிபிலிட்டியில் எழுதுவோம் சைடில். B பிளாக், A W பிங்க், D Y 1 2 ப்ளூ. ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 7 பாக்ஸஸ் வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் இதில் 6 பாக்ஸஸ் தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. ஓகேவா, இப்போ இங்கே என்ன வரும், W இங்கே தான் வந்தாகும். அப்போ வந்து இது வரும், இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளூ இங்கே வரும். ஓகேவா, W இங்கே வராது. W இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ப்ளூவுக்கு நம்மளுக்கு போடுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே W எங்கே தான் வந்தாகணும், இந்த இடத்துல தான் வந்தாகணும். அப்போ பிங்க் எங்கே தான் இருக்கும், ப்ளூ எங்கே தான் இருக்கும், கீழே தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு 7 பாக்ஸஸ் தான் இருக்குது அதனால. ஓகே, இப்போ எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸஸ் வந்துருச்சு இல்லையா. எல்லா பாசிபிலிட்டியும் நம்மளுக்கு 6 பாக்ஸஸ் வந்துருச்சு. இது வந்து பிளாக். நெக்ஸ்ட் என்ன, எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பிளேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, P அண்ட் T. P இஸ் கெப்ட் அபவ் T
அண்ட் டீ வந்து மெஜந்தா கலர். டீ இஸ் கெப்ட் அபவுட் டீனா எல்லாத்தையும் நம்மளுக்கு எங்கே தான் வரும்? டீ கீழே தான் வேணும். ஏன்னா டீக்கு வந்து மெஜந்தா பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வேரியபிள் இருக்குது, இல்லைனா கலர் இருக்குது. அப்போ எம்டியான பாக்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும்? ரெண்டுமே எம்டியாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு எங்கே தான் கீழே தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்போ டீ மெஜந்தா, டீ மெஜந்தா. பி எங்கே இருக்குது? இப்போ எம்டியான பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பி ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும். ஓகேவா? இங்கே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 3 boxes kept between white and green and green is placed above white which is அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த க்ரீனை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ க்ரீனுக்கு மேலே வந்து ஒயிட் இருக்குது. மோர் தென் 3 boxes kept அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ மினிமம் எத்தனை பாக்ஸ் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளனா? 4 boxes இருக்கணும். அப்போ 4 boxes இங்கே இருக்க முடியுமா? க்ரீன் 1 2 3 வராது. க்ரீன் இங்கே வச்சு ஒயிட் இங்கே வைக்க முடியுமா? 1 2 3 4. இங்கே இந்த இடத்துல ஒரு கலர் வரணும். ஓகேவா? 1 1 2 3 4. எஸ், ஒயிட் வந்து இங்கே வர முடியும். இது ஒரு பாசிபிலிட்டி உண்டு. க்ரீன் இங்கே வச்சு வேறு எங்கேயாச்சும் ஒயிட் வைக்க முடியுமா? 1 2 3 வராது. க்ரீன் இங்கே வச்சு 1 2 3 வராது. ஸோ அப்போ இருக்கிற பாசிபிலிட்டி என்ன தான்? இந்த இடம் தான். ஏக்கு ஏதாச்சும் கலர் லெஃப்ட் ஓவர் இருக்கா? எஸ் இருக்குது, எல்லோ இருக்குது, அதுதான் வந்து ஏக்கு. ஸோ ஆன்சர் என்னதுன்னா ஒய்க்கு க்ரீன், பிக்கு வந்து ப்ளூ, விக்கு பிளாக், ஏக்கு எல்லோ, டபிள்யூக்கு பிங்க், டிக்கு ஒயிட், டீல மெஜந்தா. புரியுதா? ஸோ நம்ம போட போட இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 வேரியபிள் பர்சல்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 3 பாசிபிலிட்டிஸாக வந்துடும். அண்ட் சிங்கிள் வேரியபிள் பர்சல்னா மினிமம் 2 பாசிபிலிட்டிஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான டைப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி லாக் ஆகிடாமல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போடணும். பிகாஸ் இங்கே நம்பர் வச்சு எந்த க்ளூவும் கிடையாது, பாக்ஸஸ் வச்சு தான் க்ளூ இருக்குது. ஸோ நம்ம அதை மாதிரி தான் மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான 2 வேரியபிள் பர்சல் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் 2 வேரியபிள் பர்சல் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 பாக்ஸஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்லேருந்து பாட்டம் மோஸ்ட் பொசிஷனுக்கு 1 கொடுத்துருக்காங்க, டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு 11 கொடுத்துருக்காங்க. இங்கே ஈல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் ஈவன் நம்பர்டு பொசிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த க்ளூ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும்? 2 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 8 இருக்கும், 10 இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் க்ளூ ஆப்வியஸாக இருக்கான்னு பார்த்தோம்னா எஸ், பி வந்து ப்ரைம் நம்பர்டு பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைம் நம்பர்டு பொசிஷனில் என்னென்ன இருக்கும்? 3 5 7 11. இங்கே வந்து ஒரு 5 நம்பர்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இந்த மாதிரி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆப்வியஸாக இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணணும்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பசில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் சால்வ் தி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நான் அந்த கொஸ்டின் மட்டும் இது பண்ணேன். 5 கொஸ்டின் நம்ம பார்க்கணும்னா எல்லோ கலர் என்னது? ஏ. ஓகேவா? விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி பிலோ ஒய்? ஒய்க்கு இமீடியட்லி பிலோ என்ன இருக்குது? பி, ப்ளூ கலர். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய் பிளாக்கா? கிடையாது. டி ஒயிட்டா? எஸ். ஏ பிங்கா? கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன தான்? பி மட்டும்தான். நெக்ஸ்ட் ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டபிள்யூ ஒய் அண்ட் டபிள்யூ? 1 2 3. 3 பாக்ஸஸ் வந்து இருக்கு. எஸ் 3. ஆன்சர் வந்து டி. விச் புக் இஸ் பிங்க் கலர்டு? டபிள்யூ. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஏ. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து டஃபாக கேட்டாங்கன்னா 1 minute எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது. அண்ட் டீகோட் பண்ணுறதுக்கு 2 minutes தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 வேரியபிள் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பசிலுக்கு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? 2.5 to 3 minutes எடுத்துக்க, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இப்போ நான் சொன்னேன்ல அது வந்து பிரைம் நம்பர், அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி இதையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோடைய கேஜிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அண்ட் கேஜியுடைய கேப் பாருங்க. ஹையஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் சுகர். ஹையஸ்ட் குவான்டிட்டினா என்னது? 10. லோவஸ்ட் குவான்டிட்டினா 3. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 1 less than தி குவான்டிட்டி ஆஃப் சுகர். நம்பர் பாக்ஸ் டி இஸ் 1 less than சுகர் அப்படின்னா அப்போ 3க்கும் 4க்கும் கேப் என்ன இருக்குது? 1 இருக்குது. 4க்கும் 5க்கும் கேப் என்ன இருக்குது? 1 இருக்குது. அந்த மாதிரி லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எல்லாத்துக்கும் கேப் 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா 3 6 7 10 அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ 1 கேப் எதுக்கு மட்டும்தான் இருக்குது? 6க்கும் 7க்கும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எய்தர் டி வந்து 6 or 7 வரும், இல்லை சுகர் வந்து 6 or 7 வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொஸ்டினில் டி இஸ் கிரேட்டர் தேன் சுகர்னு அங்கேயே க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் க்ளூ இருக்கான்னு பார்த்து இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலிகிராம் சேனலில் கேளுங்க, நம்ம வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பசில் நம்ம வந்து இப்போ செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். என்னென்னா வேக்கண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வேக்கண்ட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகேவா? இந்த வேக்கண்ட் பசில் பொறுத்த வரைக்கும் இஃப் இட் ஹாஸ் கிவன் 2 boxes then you should leave vacant, not consider. வேக்கண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. if it is 2 shelves then consider vacant. okay, for example இந்த கொஸ்டினே பாருங்களேன்.
two shelves, sorry, two boxes are kept between G and I. So, two boxes are kept between G and I. For example, இப்படி வச்சுக்கலாம், G மேலே இருக்குது, I கீழே இருக்குது. அப்போது two boxes இப்படி இருக்கலாம், or G, I, vacant, two boxes இப்படி இருக்கலாம், G, ஒரு box, vacant, box, I, இல்லை G, two boxes, vacant, I. இப்படியும் இருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும். In case, if it is two shelves அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, G, 1, இன்கேஸ் நம்மளுக்கு டூ ஷெல்ஃப்ஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1, 2, I வேக்கண்ட் இங்கே இருந்தாலும் இருக்கலாம், வேக்கண்ட் இப்படியும் இருக்கலாம். ஸோ டூ ஷெல்ஃப்ஸ்னால் வேக்கண்ட்டை கன்சிடர் பண்ணணும், டூ பாக்ஸஸ் அப்படின்னா வேக்கண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இது நம்ம கற்றுக்கிட்டாலே கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 9 பாக்ஸஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 9 பாக்ஸஸ் கெப்ட் இன் 10 ஷெல்ஃப்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் வந்து ஒன் ஆஃப் தெம் இஸ் வேக்கண்ட் அண்ட் பாட்டம் மோஸ்ட் இஸ் நம்பர்ட் அஸ் 1 அண்ட் டாப் மோஸ்ட் இஸ் 2. ஓகேவா, ஸோ 1, 2, 3 அப்படி போகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா I is kept in the, sorry, two boxes are kept between G and I and I is kept in the top most. I எங்கே இருக்குது, டாப் மோஸ்ட்டில் இருக்குது. இதை கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க கைஸ், I வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டூ பாக்ஸஸ், ஸோ 1, 2, G நோ வேக்கண்ட் இருக்கலாம், இல்லை இங்கே வேக்கண்ட் இருந்து 1, 2, G இப்படி இருக்கலாம், இல்லை வேக்கண்ட் இங்கேருந்து 1, 2, G இங்கே இருக்கலாம், இல்லை வேக்கண்ட் இங்கேருந்து 1, 2, G இங்கேயும் இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா the vacant shelf is above 5. எஸ், வேக்கண்ட் இஸ் above 5 தானே நம்ம கொடுத்துருக்கோம். எஸ், அப்போ வேக்கண்ட் இந்த இதில் எங்கேனாலும் இருக்கலாம், இங்கே எப்படினாலும் இருக்கலாம், இங்கே இருக்காது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இங்கே டூ ஷெல்ஃப்ஸ் நம்ம கொடுத்துட்டாச்சா, டூ பாக்ஸஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அப்போ வேக்கண்ட் எங்கே வராது, இங்கே வராது. அப்போ இங்கே தான் வந்தாகணும். above 5னு கொடுத்துருக்காங்க, நம்ம 5ஐயும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 6லேருந்து தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டி நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா the number of shelves below A is 1 less than number of shelves above A. அதாவது என்ன, ஏக்கு மேலே 5 பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஏக்கு கீழே 4 பாக்ஸஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இது 10 பாக்ஸஸ்ன்றனால ஏ எந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக 5ல் தான் பிளேஸ் ஆகணும். ஏன்னா அப்போ தான் கீழே 4 பாக்ஸஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா B is kept 4 shelves above H and both of them are not kept in even numbered shelves. both of them are not kept in என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் நம்பர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ H எங்கே இருக்கலாம், ஆட்ல இருக்கலாம். அப்போ பியும் எங்கே தான் இருக்கணும், ஆட்ல தான் இருக்கணும். இருக்கான்னு பார்க்கலாமா, 1, 2, 3, 4 வராது, ஏ ஆக்கிபைடாக இருக்குது. ஹெச் வந்து எங்கே இருக்கலாம்னு பார்க்கலாம், இங்கே வைக்கலாமான்னு பார்க்கலாமா. அப்போ பி வந்து எங்கே இருக்கணும், 4 பாக்ஸஸ், ஜி ஆக்கிபைடு வராது. அப்போ இந்த பாசிபிலிட்டி எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வராது. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் அபவுன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஹெச் வந்து நம்ம 1ல் வச்சோன்னா 1, 2, 3, 4 வருமா, வராது. ஹெச் வந்து 3ல் வச்சோன்னா வருமா, 1, 2, 3, 4 வருது. இங்கே வந்து இந்த பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் வந்து வேற எங்கேயாச்சும் வைக்கிற மாதிரி இருக்குதா, ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா 7th பொசிஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேவா, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு எந்த இடத்துலையுமே நம்மளால வைக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பி இங்கே வைக்கிறேன்னா 1, 2, 3, 4 ஹெச் இங்கே தான் இருக்கணும், ஏ இருக்கிற இடத்துல இருக்கும். அப்போ பாசிபிலிட்டி இந்த ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும் தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் டி. ஈக்கும் டிக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு அண்ட் எஃப் இஸ் கெப்ட் அட்ஜசன்ட் டு நெய்தர் இ ஆர் ஐ. ஓகே, பிக்கும் இங்கே இடத்துல பாருங்களேன், நம்ம பி வச்சு பார்த்தோம், பி ரிலேட்டடாக இங்கே ஒரு க்ளூ இருக்கு. பிக்கும் சிக்கும் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, சாரி ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸில் ஒரு ஷெல்ஃப், ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பி அண்ட் சி. ஸோ இதுதான் பாசிபிலிட்டி இந்த இடத்துல. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஈக்கும் டிக்கும் நடுவில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது அண்ட் இ வந்து சாரி எஃப் வந்து எதுக்கு பக்கத்தில் இல்லை, இ பக்கத்துலையும் கிடையாது, ஐ பக்கத்துலையும் கிடையாது அப்படின்றாங்க. அப்போது இன்கேஸ் நான் இ வந்து இங்கே வச்சு டி இங்கே வச்சேன்னா எஃப் ஆப்வியஸ்லி இங்கே தான் இருக்கணும், அட்ஜசன்ட் டு இ தான் இருக்கணும். அதனால என்ன ஆகாது, இ இங்கே இருக்கணும், டி வந்து இந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், எஃப் வந்து நாட் அட்ஜசன்ட் டு இன்னு வரும். ஸோ ஆன்சர் புரிஞ்சிருச்சா? இதை நான் வந்து என்னால் எரேஸ் பண்ண முடியல, எரேஸ் பண்ணால் என்டையராக எனக்கு போயிடும் கண்டென்ட். ஸோ அதனால பாருங்கள், ஆன்சர் வந்து கரெக்டாக இங்கே ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஐ, சி, வேக்கண்ட், B, G, A, E, H, D, F. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேக்கண்ட்டான பசில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பசில் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் இஸ் தி வேக்கண்ட் ஷெல்ஃப், ஹைரைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கஷ்டமான கொஸ்டின் எல்லாமே ஆப்வியஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து எஸ், ஆன்சர் அந்த மாதிரி தானே இருக்குது. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பசில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பசில் வந்து நம்மளுக்கு சிங்கிள் வேரியபிள் பசில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ ஒன் வேரியபிள் பசில். இப்போ இந்த ஒன் வேரியபிள் பசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குவைட் ஈஸி. ஒன் வேரியபிள் பசில்ன்றது நம்மளுக்கு என்ன தான் கொஞ்சம் ஈஸியான பசில் தான். ட்ரை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் வச்சு ஏதாச்சும் பொசிஷன் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், யூ இஸ் கெப்ட் ஆன் ஆட் நம்பர்டு பொசிஷன். ஸோ யூ இஸ் கெப்ட் ஆன் ஆட் நம்பர்டு பொசிஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்பர் யூஸ் பண்ணி தான் போகணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ யூ இஸ் கெப்ட் இன் தி ஆட் பொசிஷன், ஆட் நம்பர்டு பொசிஷன் சொல்லியிருக்காங்க. யூ இங்கே இருக்கலாம். வேறு ஏதாச்சும் யூ ரிலேட்டட் ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. யூக்கு மேலே எத்தனை நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் பிலோ வி ஆல்சோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன். வேறு ஏதாச்சும் இருக்கா யூ ரிலேட்டடாக? வேறு எங்கேயும் இல்லை. அண்ட் ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் பி அண்ட் யூ விச் இஸ் கெப்ட் அபவ் பி. இதுதான் முக்கியமான க்ளூ. பிக்கும் யூக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குது அண்ட் யூ வந்து பிக்கு மேலே இருக்குது. அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகாது, யூ வந்து கீழே இருக்காது. யூ வந்து எங்கே தான் இருக்கும், மேலே தான் இருக்கும். யூ வந்து 1ல் இருக்காது. ஸோ யூ வந்து பாசிபிலிட்டி 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 5 வச்சோன்னா பி இங்கே வரும். அடுத்து 7 வச்சோன்னா பி 5ல் வரும். அண்டு யூ வந்து 9ல் வச்சோன்னா பி 7ல் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 shelves ஆஃப் கெப்ட் அபவ் பி இஸ் கெப்ட் 3 shelves above the box which is kept immediately above R. ஒன்றும் இல்லைங்க, ஆருக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கான். அந்த பாக்ஸ்லேருந்து பி 3rd shelf இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 2 3 இப்படி இருக்குது. அப்போனா நத்திங் பட் பிக்கும் ஆருக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னா 3 பாக்ஸஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பிக்கும் ஆருக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்குது. அபவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆருக்கு மேலே பி இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இது பாசிபிலிட்டா? கரெக்ட் வராது. ஏன்னா ஆர் வந்து மேலே வந்துடும். இந்த இடத்துல இது பாசிபிளா? அகெயின் வராது. ஏன்னா ஆர் வந்து மேலே வந்துடும். இங்கே பாசிபிளா? எஸ் பாசிபிள். இங்கே வந்து 3 பாக்ஸஸ் பாசிபிளா? எஸ் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டி இஸ் கெப்ட் அட்ஜசன்ட் டு ஆர். டி எங்கே தான் இருக்கணும்? இந்த இடத்துல தான் வரணும். டி இங்கே வரலாம், டி இங்கே வரலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா டக்குன்னு சைடில் எழுதணும். மேலே நான் ரவுண்ட் போடுற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காதிங்க எக்ஸாம் ஹாலில். எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்றனால நான் போடுறேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா Q is kept immediately above yes and the number of boxes kept between Q and U is same as X and W. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா Qவுக்கும் S'ும் இமீடியட்லி அபவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 பாக்ஸ் ஏதாவது அட்ஜசன்ட் பாக்ஸ் நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது அண்ட் இங்கே இருக்குது. இங்கே நம்மளுக்கு எங்கே இருக்குது? இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இங்கே வந்து நம்மளுக்கு Pக்கும் Tக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது அண்டு Qக்கும் Rக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை யோசிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Qவுக்கும் Uவுக்கும் நடுவில் இருக்கிற பாக்ஸை நான் வச்சேன் அப்படின்னா Xுக்கும் டபிள்யூக்கு என்னால் அந்த பாக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா நம்ம பார்க்கணும். அதாவது நான் மார்க் பண்ணல, ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் யூ. இந்த இடத்துல நான் Q வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 9ல் Q பிளேஸ் பண்ணி எஸ் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா Qக்கும் Uக்கும் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னால் Xுக்கும் Wவுக்கும் நடுவில் பாக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா எஸ், இந்த இடத்துல பண்ண முடியுமா? Xுக்கும் இங்கேயும் பண்ண முடியும். நான் ஏன் Xை கீழே போடலை அப்படின்னா W வந்து V வந்து இங்கே ஆப்வியஸாக வந்தாகணும். V இங்கே வந்துச்சுன்னா X வந்து V பக்கத்தில் வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா X இஸ் நாட் அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Xை வந்து மேலே வச்சு W வந்து கீழே வைக்கணும். ஏன்னா அந்த பாசிபிலிட்டி எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? வேறு எங்கேயாச்சும் என்னால் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்போ இங்கே 2 பாக்ஸ் நம்மளுக்கு எம்டியாக இருந்துச்சா? இப்போ இங்கே இடத்துல நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். QS அதாவது இந்த இடத்துல வரணும், பட் ஆனால் நான் போடலை. இந்த இடத்துல நான் போட்டேன்னா QS, அப்போ Qவுக்கும் இதுக்கும் நடுவில் Uவுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸஸ் இருக்கும் அப்படின்னா 2 பாக்ஸஸ் இருந்திருக்கும். நல்லா அசியூம் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த Qவும் இந்த S'ும் இந்த இடத்துல வரணும். ஆனால் இந்த இடத்துல என்னால் போட முடியல. நான் இப்போ டெலிட் பண்ணேன், எனக்கு ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். அதனால நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி ஃபார் தட். அண்ட் U வந்து இங்கே இருக்குது அப்படின்னா 2 இங்கே இருக்குது. அப்போது எனக்கு வேறு ஏதாவது வர மாதிரி எனக்கு 2 பாக்ஸஸ் வர மாதிரி எனக்கு இருக்குமான்னு பார்த்தோம்னா எஸ், எக்ஸ் இங்கே வச்சு 1 2 W என்னால் இப்படி ட்ராப் பண்ண முடியும் இல்லையா? எக்ஸ் இங்கே வச்சு W என்னால் இப்படி ட்ராப் பண்ண முடியும். V எங்கே வரும்? இந்த இடத்துல வந்துடும். ஓகே, so the third puzzle is based on single variable. So single variable is quite easy one. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 9 boxes is kept above, 9 boxes are there which is kept one above the other. So 9 shelves are there. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் வைஸ்ட் அப்ரோச் பண்ணுமா இல்லை பாக்ஸ் வேரியபிள் வச்சு அப்ரோச் பண்ணுமான்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து எங்கேயாச்சும் நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ், there is a clue. U is kept in an odd numbered position. ஸோ odd numbered positionல U இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்வியஸாக எழுதுறோம் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா U ரிலேட்டடான அதர் க்ளூஸ் வந்து இஸ் தேர் எனி அதர் க்ளூ அப்படின்னு நம்ம பார்க்கணும். Yes, one box is kept between P and U. U is kept above P. So U is kept above P னா அப்போ U வந்து எந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுன்னா 1 இடத்துல கண்டிப்பாக இருக்காது. அப்போது P U U P வந்து 3ல் இருக்கும், U 7ல் இருக்கும், இங்கே P வந்து 5ல் இருக்கும், U வந்து 9ல் இருக்கும், P வந்து 7ல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லைன் வந்து போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா P is kept 3 shelves above the box which has the box which has kept immediately above R. This is nothing but Pக்கும் Rக்கும் நடுவில் 3 boxes இருக்குது. எப்படின்னா
பிக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் இருந்து பி எத்தனாவது இடத்துல இருக்குன்னா தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நத்திங் பட் there is 3 boxes between பி அண்ட் ஆர். ஓகேவா? அபவ்னு கொடுத்துருக்கனால பி எங்கே தான் இருக்கணும், ஆருக்கு மேலே இருக்கணும். அப்போது இந்த பாசிபிலிட்டி வருமானா வராது, ஏன்னா பி பிலோவில் இருக்குது. இங்கே பாசிபிலிட்டி இருக்கானா இருக்காது, ஏன்னா பி வந்து பிலோவில் இருக்குது. அப்போ இங்கே இருக்குமானா எஸ் இருக்கும். 1 2 3 ஆர் இங்கே இருக்கும். 1 2 3 ஆர் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் ரிலேட்டடான ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆர் ரிலேட்டடாக ஒரு க்ளூ இருக்கு அண்ட் யூ ரிலேட்டடாக இன்னொரு க்ளூ இருக்குது. த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கெப்ட் above யூ சேம் as பிலோ வி. யூக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸ் தான் வீக்கு கீழே இருக்குது. இங்கே யூக்கு மேலே எத்தனை இருக்குது, 2. அப்போ வீக்கு கீழே 2. இங்கே யூ வந்து டாப் மோஸ்ட் இருக்குது, வி வந்து பாட்டம் மோஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டி இஸ் adjacent to ஆர். டி எங்கே இருக்கும், adjacent to ஆர். அப்போ டி வந்து அபவ்லையும் இருக்கலாம், டி வந்து ஆருக்கு பிலோலையும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா யூ இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் எஸ். யூ இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் எஸ்னா 2 பாக்ஸ் அட்ஜசன்ட் பாக்ஸ் எம்டியா இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கு யூ இஸ் கெப்ட் அபவ் ஆர், இங்கே வந்து கியூ இஸ் கெப்ட் அபவ் எஸ், இந்த இடத்துலையும் Q is kept above S. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the number of boxes kept between Q and U is same as between X and W and X is not adjacent to V. ஓகேவா? Qக்கு Uக்கு எத்தனை நடுவில் இருக்குதோ அதே நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் Xக்கும் Wக்கும் நடுவில் இருக்குது அண்ட் X வந்து Vக்கு adjacent கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ X இங்கே வருமா, வராது. இங்கே W வரும், இங்கே X இருக்கும். இந்த பாசிபிலிட்டி தான் நமக்கு கன்ஃபார்ம் கரெக்ட். பட் இருந்தாலும் நம்ம அதர் பாக்ஸ் பாசிபிலிட்டி செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு எத்தனை இருக்குன்னா 2 பாக்ஸஸ் இருக்குது, வராது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்மளுக்கு எந்த பாக்ஸ் தான் இருக்குது, எம்டியாக இருக்குது. இங்கே இத்தனை பாக்ஸஸ் எம்டியாக இருக்கா, நம்மளுக்கு எத்தனை வேணும், 2 தான் கேப் வேணும், இது வராது. அண்ட் இங்கே வந்து எத்தனை கேப் இருக்குது, 2 தான் கேப் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே 3 கேப் பாக்ஸ் இருக்கிற மாதிரி வருது. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆப்ஷன் வரும், இதுதான் வரும். Q S U X P V W V T R. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இஃப் ஆல் பாக்ஸஸ் ஆர் அரேஞ்ச்டு ஃப்ரம் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் இட்ஸ் பொசிஷன் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இப்போது நான் இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் முக்கியமான க்ளூ இருக்குது என்னன்னா டாப் டு பாட்டம் அரேஞ்ச் பண்ணுறேன்னா இல்லை பாட்டம் டு டாப் அரேஞ்ச் பண்ணுறேன்னான்னு பார்க்கணும். இப்போ டாப் டு பாட்டம்னு சொல்கிறனால P Q R S T U V W X V மட்டும் தான் எனக்கு மாறல. அப்போ 1 மட்டும் நான் போடுவேன். இதே பாட்டம் டு டாப்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரிவர்ஸில் போகணும். P Q R S T U V W X அப்படின்னு சொல்லிட்டு போகணும். சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் டாப் டு பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும்னா X W V U T S R Q P இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா இல்லை ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா, டாப்பில் கொடுத்துருக்காங்களா, பாட்டமில் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபார் வி ஹவ் சீன் 3 types of puzzles. One is box and stack based, 2 variable and box and stack basedல vacant பார்த்தாச்சு. இப்போ நம்ம box based puzzle single variable பார்த்துருக்கோம். இன்னும் 3 more puzzles வந்து நம்ம இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் பேஸ்டு தான், 2 வேரியபிள், சாரி ஸ்டாக் பேஸ்டு இல்லை, பாக்ஸ் பேஸ்டு தான், 2 வேரியபிள் கூட கிடையாது, சிங்கிள் வேரியபிள் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சிங்கிள் வேரியபிள் பசில் தான். ஸோ ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு அன்சர்டைன் நம்பர் பேஸ்டு கொஸ்டின். எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அண்ட் ஸ்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 is west of 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இங்கே வரும், 2 வந்து இந்த இடத்துல வரும். 1 2 1 2 1 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் பேஸ்டு பசிலில் வந்து J is kept 2 boxes above M which is kept south west of X. ஸோ எக்ஸோட சவுத் வெஸ்ட்டில் M இருக்குது அண்ட் J வந்து 2 boxes above M இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ X இங்கே தான் இருக்கணும் இல்லை, X எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா only 2 shelves are kept between X அண்ட் I. இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்டு ஐக்கு நடுவில் ஜே இங்கே இருக்கணும், சாரி ஜே வந்து இங்கே இருக்கணும், எம் இங்கே இருக்கணும், எம் 2 boxes above J, எக்ஸ் எங்கேனாலும் இருக்கலாம். அண்ட் ஒன்லி 2 shelves are kept between எக்ஸ் அண்ட் ஐ. ஸோ விச் இஸ் kept immediately below J. ஐ வந்து immediately below J. அப்போ எக்ஸ் வந்து எக்ஸுக்கும் ஐக்கு எத்தனை தான் இருக்குது, 1 2 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அசியூம் பண்ணி போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருது நம்மளுக்கு எம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எம். ஜே வந்து 2 boxes above, ஐ வந்து இமீடியட்லி பிலோ எக்ஸ் அண்ட் 2 boxes வந்து எக்ஸுக்கும் ஐக்கும் இருக்குது, 1 2. ஸோ எக்ஸ் வந்து இங்கே வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் கெப்ட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஜே அண்ட் பி அண்ட் போத் பாக்ஸஸ் ஆர் கெப்ட், போத் பாக்ஸஸ் ஜே அண்ட் பி ஆர் கெப்ட் ஆன் தி சேம் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜேக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸாக்ட்லி இருக்குது. அப்போ ஜேக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா 1 பாக்ஸ் இருக்குது. அப்போது அதே தான் வந்து பிக்கும் இருக்கணும்.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜேவும் பியும் சேம் ஸ்டாக்ல இருக்கணுன்றனால இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இமீடியட்லி பிலோ அண்ட் இமீடியட்லி அபவ் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் ஒரு க்ளூ இருக்குது. ஜேவுக்கு இமீடியட்லி பிலோ அப்படின்னா இந்த ரெண்டு பிளேஸுமே வரும். ஸ்டாக் 1 வரும், ஸ்டாக் 2 வரும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் தே மென்ஷன்ட் கிளியர்லி இமீடியட்லி பிலோ மீன்ஸ் இன் தி சேம் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி எக்ஸ் ஒரு பாக்ஸ், அஜே இங்கே ஐ, அப்புறம் எம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 4 shelves ஆர் தேர் பிட்வீன் ஐ அண்ட் பி விச் இஸ் கெப்ட் அபவ் ஐ. ஐக்கும் பிக்கு எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 4 பாக்ஸஸ் இருக்குது. இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4. எஸ், ஐக்கு மேலே தான் பி இருக்குது. இருக்கா? 1 2 3 4. எஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எல் இஸ் கெப்ட், சாரி ஐயும் எக்ஸும் சேம் ஸ்டாக்ல இருக்குது. ஐயும் எக்ஸும் சேம் ஸ்டாக்ல இருக்குது. அப்போ இது வந்து வராது, இந்த பாசிபிலிட்டி தான் வரும். நெக்ஸ்ட் எல் இஸ் கெப்ட் 2 shelves above பி. எல் இஸ் கெப்ட் 2 shelves above பி அண்டு பட் நாட் இன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது என்னது? இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 2, இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 1. அப்போது எல் வந்து எங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க? 2 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக எக்ஸுடைய ஸ்டாக்ல எல் வராது. ஏன்னா அது எக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னா 2ல இருக்குது. நெக்ஸ்ட் நோ பாக்ஸஸ் இஸ் கெப்ட் அபவ் எல். தேங்க் காட், அதுதான் மேலே போட்டிருக்கேன். ஓகே, நோ பாக்ஸஸ் அபவ் எல். எல்லுக்கு மேலே எந்த பாக்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பி இஸ் கெப்ட் 2 shelves below எம். 2 shelves below எம். பி வந்து எம்முக்கு கீழே 2 ஷெல்ஃப் வந்து இருக்குது. இப்படியும் இருக்கலாம், இல்லை எம்பி இப்படியும் இருக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் ஜெட். ஜெட்டோட நார்த் வெஸ்ட்டுக்கு இருக்குது. ஜெட்டுக்கு வந்து எது நார்த் வெஸ்ட்டு? இந்த ரீஜன் தான் நார்த் வெஸ்ட். அப்போ எப்படி தான் இருந்தாகணும்? எம்மும் பியும் சேம் ஸ்டாக்ல இருந்தாகணும். அப்போனா தான் நார்த் வெஸ்ட் பாசிபிள் இல்லையா? ஸோ பி நார்த் வெஸ்ட். ஜெட் எங்கேனாலும் வரலாம். ஸோ நம்மளுக்கு அது பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 7 boxes கெப்ட் பிட்வீன் பி அண்ட் ஜெட். பிக்கும் ஜெட்டுக்கும் 7 boxes இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஜெட் இங்கே மார்க் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the box B and E are kept on the same stack. அப்போ E எதில் தான் இருக்குது? ஸ்டாக் 1ல இருக்குது. and the number of the shelves between E and Z is same as P and L. Pக்கும் Lக்கும் எத்தனை இருக்குது? ஒரு பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் Zக்கும் Eக்கும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்போது E இந்த இடத்துல வரணும். ஓகே, ஏன்னா B வந்து எந்த ஸ்டாக்ல தான் இருக்குது? E வந்து B உடைய ஸ்டாக்ல தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the number of shelves above P is the same as kept below E. ஸோ above Pக்கு மேலே எத்தனை இருக்குது? 2 பாக்ஸ் இருக்குது. below Eக்கும் அதே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பாக்ஸ் இருக்கா? எஸ், எக்ஸாக்டாக 2 பாக்ஸ் இருக்குது. அப்போது Z தான் இங்கே என்னது? லாஸ்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the number of boxes Y is kept exactly between E and B. ஈக்கும் பிக்கும் நடுவில் Y எக்ஸாக்டாக இருக்குது. அப்போது இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ். அப்போ Y எங்கே இருக்கணும்னா Yக்கும் Bக்கும் நடுவில் 2 ஸ்பேஸ் இருக்குது. ஈக்கும் Yக்கும் 2 ஸ்பேஸ் இருக்குது. அதாவது 2 ஷெல்ஃப் இருக்குது. ஓகே, the number of shelves kept between J and is same as H and Z. ஸோ ஹெச்சுக்கும் ஜெட்டுக்கும் வந்து என்ன நம்பர் இருக்குதோ அதே தான் நம்மளுக்கு ஜேக்கும் எல். இந்த இடத்துல எல் மறைச்சிட்டேன். ஸோ ஜேக்கும் எல்லுக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே தான் ஹெச்சுக்கும் ஜெட்டுக்கும் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஜேக்கும் எல்லுக்கும் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 பாக்ஸஸ் இருக்குது. அப்போது ஹெச்சுக்கும் ஜெட்டுக்கும் எத்தனை பாக்ஸ் இருக்கணும்? 5 பாக்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5. அப்போ ஹெச் எங்கே இருக்குது? பிக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஒய்க்கு இமீடியட்லி அபோவ் ஹெச். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட் மோர் தென். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச் அண்ட் ஜே இஸ் நாட் கெப்ட் இன் தி சேம் ஸ்டாக். எஸ், ஹெச் வந்து இங்கேயும் வரலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜேயும் ஹெச்சும் சேம் ஸ்டாக்கை ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நாட் மோர் தென் 5 shelves ஆர் கெப்ட் பிட்வீன் பி அண்ட் த ஷெல்ஃப் விச் இஸ் இமீடியட்லி அபவ் இ. ஸோ நாட் மோர் தென் 5 shelves. இமீடியட்லி அபவ் இ என்னது? இந்த பாக்ஸ். அப்போ இந்த பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற பாக்ஸுக்கும் 5க்கும் கம்மியாக இருக்கணும். 5 இருக்கலாம், 5க்கும் கம்மியாக இருக்கலாம். எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஓகேவா? 5 பாக்ஸஸ் வந்து. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ 19 பாக்ஸஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 19 பாக்ஸஸ் இருக்கான்னு. ஸோ ஆன்சர் போய் செக் பண்ணிட்டு வரலாமா? எஸ் கைஸ், ஆன்சர் வந்து டி 19 தான் ஆன்சர். எஸ், 19 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு சம் இருக்குது. இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே,
ஸோ எஸ், நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா மாடலும் வந்து சொல்லிட்டேன். இதில் வந்து ஒரு 15 to 20 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்குள்ள இது எல்லாத்தையும் வந்து முடிஞ்சளவுக்கு 1 வீக்குன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3 பசில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படின்றனால இது ஒரு 1 வீக்கான மெட்டீரியல். இதை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ hit the like button if you really like the video, and also share your feedback in the comment section, and also subscribe to our channel, and also join the Telegram. Okay, so நிறைய also சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே தெரியுது. அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட எப்பயோ சர்க்கிளில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.